கருப்பன் பேசுறேன் என் மக்கா. என் பிள்ளையே கருப்பா என்று அழைத்தாலே உன் முன் வந்து நிற்பேன் நான். என்னை அழைப்பதற்கோ என்னை அடைவதற்கோ நீ தேடி தேடி திரிகின்றாய். என்னிடம் நீ வேண்டுதல்களை வேண்டிவிட்டு நடக்குமா நடக்காதா என்று பல கேள்விகளை உன்னுள் எழுப்பிக் கொண்டிருக்கிறாய். உன் அப்பன் கருப்பனை நீ அடைவதற்கு எது தடுக்கிறது என்று தெரியாமலே புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உனக்குள் இருக்கும் உன் மனம் என்னும் மாயையை நீ அழித்துவிட்டால் மட்டுமே நான் உனக்கு தெரிவேன். என் பிள்ளைகள் என்னை அடைவதற்கு யார் காலிலும் போய் விழ வேண்டாம். என் பெயரைச் சொல்லிக்கொண்டு ஏமாற்றுகிறவர்களிடம் நீ ஏமாந்து போய் நின்று கொண்டு எனக்கான பிரார்த்தனைகளை அப்பன் கருப்பன் நடத்தி கொடுக்கவில்லை என்று புலம்புகிறாய். என்னிடம் நீ கேட்பதற்கும் என்னிடம் நீ வருவதற்கும் இன்னொருவர் தேவையில்லை. உண்மையாகவே உன் அப்பன் கருப்பனை நீ நம்பினால் எனக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு நீயும் நானும் பேசிக்கொள்வதில்தான் உண்டு. நமக்குள் இருக்கும் தொடர்பு இன்னொருவர் மூலம்தான். நீ என்னை அறிய வேண்டும் என்றால் உனது மனதில் முழுக்க முழுக்க மாயைகள் சூழ்ந்துள்ளன. அதை நீ வென்றுதான் என்னை அடைய முடியும். என்னை நினைத்து நீயே நெற்றியில் விபூதியிட்டுக் கொள்ளலாம். எதற்காக நீ இன்னொருவரின் காலில் விழுந்து என்னை அடைய வழி தேடுகிறாய்? என் பிள்ளை, நீ உனக்கும் எனக்கும் இடையில் யாருமே வேண்டாம். நீ என்னை எப்பொழுது எல்லாம் உரிமையாக அழைக்கிறாயோ அப்பொழுது உனக்குள் நான் இருப்பேன். இதை அறியாமல் அடுத்தவர்களிடம் என்னை தேடுகிறாய். உன் மனம் என்னும் கோட்டையில் என்னை வைத்து பூஜித்துப் பார். அப்போது உனக்குள் இருக்கும் ஒரு ஆனந்தம், அதை நீ நிச்சயமாக உணர்வாய். என்னை உண்மையாக வணங்கினால் உனக்குள் இருக்கும் என்னை நீ உணர்வாய். அதைக் கண்டு மகிழ்வாய். அறிவு தெளிவு கொண்டு பக்தி செய். அதுவே உண்மையான பக்தி என் மக்கா.